2023ஆம் ஆண்டு முதல் டிசம்பர் 19ஆம் தேதி வரை மை ஃபியூச்சர் ஜாப்ஸ் முன்முயற்சியின் கீழ் மொத்தம் 6,22,283 வேலை வாய்ப்புகள் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது செயலில் உள்ள தொழிலாளர் சந்தை கொள்கைகளின் செயல்திறனையும் உலகளாவிய நிச்சயமற்ற தன்மைகளுக்கு மத்தியில் நாட்டின் பொருளாதார மீள்தன்மையையும் பிரதிபலிக்கிறது என்று மனிதவள அமைச்சர் டதஸ்ரீ ஆர் ரமணன் தெரிவித்துள்ளார். மலேசியாவின் பொருளாதார செயல்திறன் மற்றும் மீள்தன்மை குறித்த சர்வதேச நாணய நிதியமான IMFஇன் நேர்மறையான மதிப்பீட்டிற்கு ஏற்ப இந்த சாதனை அமைந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிமின் தலைமையில் மடானி அரசாங்கத்தால் செயல்படுத்தப்பட்ட நாட்டின் வலுவான உள்நாட்டு அடிப்படைகள் மற்றும் விவேகமான நிதி மற்றும் பொருளாதார கொள்கைகளையும் இந்த அங்கீகாரம் பிரதிபலிப்பதாக அவர் சுட்டிக்காட்டினார். தலைநகர் டத்தோ சீனோ பிபிஆர் அடுக்குமாடி குடியிருப்பில் ஏற்பட்ட தீ விபத்தில் இன்று காலை ஒரு தாயும் அவரது மகனும் பரிதாபமாக உயிரிழந்தனர். தீ விபத்து ஏற்பட்ட பின்னர் குளியலறையில் 82 வயது பெண்மணியும் அவரது 58 வயது மகனும் கண்டுபிடிக்கப்பட்டதாக நகர தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை செயல்பாட்டு மையம் தெரிவித்துள்ளது. சம்பவம் தொடர்பாக செயல்பாட்டு கட்டுப்பாட்டு மையத்திற்கு காலை 7:18 மணிக்கு அவசர அழைப்பு வந்ததை தொடர்ந்து செந்துல் கொம்பாக் தெற்கு பிரிவு மீட்புப்படை வீரர்கள் அனுப்பி வைக்கப்பட்டனர். தீயணைப்பு வீரர்கள் 6 குழாய் இணைப்புகளை பயன்படுத்தி தீயணைப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டனர். காலை 7:51 மணிக்கு தீ கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டதாகவும் 40 விழுக்காடு சேதம் ஏற்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தீ பின்னர் காலை 8:27 மணிக்கு முழுமையாக அணைக்கப்பட்டது. பின்னர் சுகாதார அமைச்சு ஊழியர்கள் பாதிக்கப்பட்டவர்களின் இறப்புகளை உறுதிப்படுத்தினர் என்றும் சம்பவத்திற்கான காரணம் இன்னும் விசாரணையில் உள்ளதாகவும் தீயணைப்புத்துறை தெரிவித்தது. பெர்லிஸ் மந்திரி பசார் ஷுக்ரி ரம்லி நேற்று ராஜினாமா செய்ததை தொடர்ந்து பெர்லிஸ் மந்திரி பசார் பதவிக்கான பெயர்களின் பட்டியலை பாஸ் கட்சி வெளியிட்டுள்ளதாக அக்கட்சியின் தலைவர் அப்துல் ஹடியாவாங் தெரிவித்துள்ளார். திரங்கானுவில் மாராங்கில் உள்ள மஸ்ஜித் ருசீலாவில் இன்று காலை தனது சொற்பொழிவுக்கு பிறகு பேசிய ஹடியாவாங் இந்த விஷயத்தை உறுதிப்படுத்தினார். ஆனால் பெர்லிஸ் ராஜா துவாங்கு சைத் சிராஜுடீன் ஜமாலுல்லாயிலின் பரிசீலனைக்காக சமர்ப்பிக்கப்பட்ட பெயர்களை வெளியிட அவர் மறுத்துவிட்டார். பாஸ் கட்சிக்கு 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளனர். மேலும் தாங்கள் பொருத்தமான வேட்பாளர்களின் பட்டியலை வழங்கி உள்ளோம் என்று அவர் கூறியதாக உத்துசான் மலேசியா தெரிவித்துள்ளது. இடைத்தேர்தல் அல்லது மாநில தேர்தலுக்கான சாத்தியக்கூறுகளுக்கு பாஸ் தயாராக இருப்பதாகவும் அடியவாங் தெரிவித்தார். பிந்துலு சங்கான் டவுனில் நேற்று இரவு ஏற்பட்ட தீ விபத்தில் சுமார் 30 குடிசை வீடுகள் எரிந்து நாசமான நிலையில் ஒரு கருகிய உடல் கண்டெடுக்கப்பட்டது. சராவாத் தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை செயல்பாட்டு மைய செய்தி தொடர்பாளர் ஒருவர் பாதிக்கப்பட்டவரின் அடையாளம் இன்னும் கண்டறியப்படவில்லை என்று தெரிவித்தார். இரவு 11:18 மணி அளவில் அவசர அழைப்பு வந்ததாகவும் இதனால் தத்தாவ் தீயணைப்பு மற்றும் மீட்பு நிலையத்திலிருந்து 7 பணியாளர்கள் சம்பவ இடத்திற்கு அனுப்பப்பட்டதாகவும் அவர் கூறினார். SK சங்கான் இபான் அருகே சுமார் 30 குடிசை வீடுகள் தீயில் எரிந்ததாகவும் அவை அனைத்தும் முற்றிலுமாக அழிக்கப்பட்டதாகவும் செய்தி தொடர்பாளர் கூறினார். பாதிக்கப்பட்ட பகுதி ஒரு ஆற்றின் குறுக்கே அமைந்திருந்தது. சாலை வசதி இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் திங்கட்கிழமை வரை கிளாந்தான் மற்றும் திரங்கானுவில் தொடர் மழை பெய்யும் என மலேசிய வானிலை ஆய்வு மையமான மெட் மலேசியா எச்சரிக்கை விடுத்துள்ளது. கிளாந்தானில் தும்பாட், பாசிர் மாஸ், கொத்தபாரு, பாச்சோக், மாச்சாங் மற்றும் பாசிர் போத்தே ஆகிய பகுதிகளும், திரங்கானுவில் பெசூட், செத்தியு, கோலனருஸ் மற்றும் மாராங் ஆகிய பகுதிகளும் பாதிப்புக்குள்ளாகும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிளாந்தானில் உள்ள ஜெலி, தானாமேரா மற்றும் கோலக்ராய் ஆகிய இடங்களில் கடுமையான மழை பெய்யும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது. திரங்கானுவில் உலு திரங்கானு, டுங்கூன் மற்றும் கெமாமான் பகுதிகளிலும், பகாங்கில், குவந்தான், பக்கான் மற்றும் ரொம்பினிலும் கனமழை சாத்தியம் இருப்பதாக கணிக்கப்பட்டுள்ளது. கடந்த புதன்கிழமை மோட்டார் சைக்கிள் மற்றும் லாரி மோதிய சாலை விபத்தில் 10 வயது சிறுவன் உயிரிழந்தான். பாகியில் உள்ள ஜலான் கம்போங் செனிஸில் காலை 10:55 மணிக்கு இந்த மோதல் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மண் விநியோகத்திற்காக கோத்தபாரு குவாமுசாங் பிரதான சாலையில் இருந்து கம்போங் செனிஸ் நோக்கி லாரி சென்று கொண்டிருந்தது. சிறுவனின் 35 வயது மாமா ஓட்டிச் சென்ற மோட்டார் சைக்கிள் புக்கிட் பெலம்போங்கில் உள்ள பாதிக்கப்பட்டவரின் தாத்தாவின் வீட்டிற்கு சென்று கொண்டிருந்த நிலையில் எதிர் திசையில் இருந்து வந்த லாரியின் வலது பக்கத்தில் மோட்டார் சைக்கிள் மோதியதாக கொலக்ராய் மாவட்ட காவல்துறை துணைத் தலைவர் முகமது மைசான் முஸ்தபா தெரிவித்தார். பின்னால் இருந்த சிறுவன் தலையில் படுகாயம் அடைந்து சம்பவ இடத்திலேயே இறந்து விட்டதாக அறிவிக்கப்பட்டது.
விபத்தில் சிறுவனின் மாமாவுக்கு லேசான காயம் ஏற்பட்டது. பாதிக்கப்பட்டவரின் உடல் பிரேத பரிசோதனைக்காக சுல்தான் இஸ்மாயில் பெட்ரா மருத்துவமனையின் தடயவியல் பிரிவுக்கு கொண்டு செல்லப்பட்டது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.